உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட குடும்பத்துக்காக போராடுவேன். துளசி அக்காக்கு என் மேல இருக்கிற அந்த நம்பிக்கைக்காக நான் போராடுவேன். நாளைக்கு நான் என்ன ஆனாலும் சரி இந்த ஜெயில விட்டு வெளியே போய் ஆகணும். என்ன ஆனாலும் சரி. நான் போராடி ஆகணும். ராதாவுக்காக, குஷிக்காக, என் குடும்பத்துக்காக. ராதா சேர்ந்திருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் எப்பவும் ஒன்னா இருப்போம். ராதா மோகன் என்னைக்கும் தோக்க மாட்டாங்க. நான் இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். 5 நாள்ல ராதாவுக்கு தூக்கு தண்டனை. அதுக்கு முன்னாடி நான் அவளை காப்பாத்தி ஆகணும்னா நாளைக்கு அவளை காப்பாத்துறேன். சீக்கிரமா ஊருக்கு போறதுக்கு பஸ் கிடைச்சா போதும். நான் எப்படியாவது ராதாக்காவை சீக்கிரமா போய் பார்க்கணும். டாக்டர் சிவா. ஏய் சக்தி, என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஏன் திடீர்னு ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பிட்ட? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க அங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல ரொம்ப கவலையா இருந்தீங்க. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எக்ஸாக்ட்லி. நீயே பாரு, ஃபிட் அண்ட் ஃபைனா தானே இருக்க. நீ இங்கே வெளியூர் போறியா? ஆமா, முக்கியமான வேலையா என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன். அவங்களுக்கு என்னோட உதவி தேவை. ஓகே, அப்ப என்கிட்டயே சொல்லு. இப்பதான் நம்ம பார்ட்னர்ஸ் ஆச்சே. உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்ட். இல்ல டாக்டர் சிவா, என்னால நீங்க தேவையில்லாம இன்னும் பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்ப, அதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனா அப்படியே இருந்தாலும் நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்றேனே. நீங்க நினைச்சா எங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். எல்லா உழைப்பையும் நீ போடுற, ஆனா என்ஜாய் பண்றது என் மச்சான். இது உண்மையில ரொம்ப அநியாயம். ஏய், என்னடா உளறிக்கிட்டு இருக்க? ஒன்னும் வளரல, உனக்கு உதவுற விஷயத்தை தான் சொல்றேன். எத்தனை நாள் தான் நீ வில்லனுக்கு ஜால்ராவா இருக்க போற? ஹீரோவாகணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? பார்க்க நீ எவ்வளவு அழகா இருக்க. ஆட்டிடியூட்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஃபைட்டிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ண. என்ன அடி அடிச்ச என்ன நீ? ஆனா என்ன பிரயோஜனம்? எப்படி பார்த்தாலும் நீ வில்லனோட ஜால்ரா. லாபம் எல்லாம் என் மச்சானுக்கு தானே. ஒரு நாளைக்கு எவ்வளவு தர போறான்? மிஞ்சி போனா 1 லட்சம், இல்லைன்னா 2 லட்சம். இல்ல 10,000 தான் கொடுப்பாரு. 10,000? அவ்வளவுதானா? அடப்பாவி, ஒரு நாளைக்கு என் மச்சானுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு ஏதாவது தெரியுமா? 5 லட்சம் ரூபாய். பின்ன என்னமா? அட, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. மோகன் தானா, ஒரு பப்ளிகேஷனுடைய முதலாளி. எங்க பாரு, ஒரு வேளை என்னோட மச்சான் அதான் உன்னோட பாஸ், அவன் என்ன கொலை பண்ணா கூட என்னோட குடும்பம் அவனை கண்டிப்பா சும்மா விட போறதில்ல. அப்புறம் அவனும் காலி, நீயும் காலி. ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மட்டும் நீ எனக்கு உதவி செஞ்சேன்னு வை. உன்னால என்ன முடியாத அளவுக்கு நான் உனக்கு கத்தையா பணம் கொடுப்பேன். டேய், 30-40 லட்சம் நான் அசால்ட்டா செலவு பண்ற பணம்டா. சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஓ இஷ்டம். நீ ஏன் முடிவு பண்ணிக்க. வாழ்க்கை பூரா வில்லனுக்கு ஜால்ராவா இருக்க போறியா, இல்ல ஹீரோவாக போறியா? பாட்டி, இனிமே ராமாவை நம்ம பார்க்கவே முடியாதா?
சொல்லுங்க பாட்டி. இனிமே ராமா வர நம்ம வீட்டுக்கு வரவே முடியாதா? குஷி குஷி, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நீ ஒரு டான்ஸ் ஆடி ஆகணும். கீர்த்தி, உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? வீட்டு நிலைமை எப்படி இருக்கு, குஷியோட நிலைமைய பாக்குறல? இந்த நேரத்துல போய் இவள டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்க? அம்மா, குஷி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ஆட போறாங்கம்மா. ஜெயிலம்மா. ராதா கூட அங்கதான் இருக்கால. குஷி, நானும் உன் கூட அங்க வரேன், சரியா? நானும் உன் கூட வரேன் குஷி. நானும் உங்க கூட வரேன். கடவுள் கிருஷ்ணா, என் பேரை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ராமா, நான் உன்கிட்ட வரேன். உனக்கு சுத்தமா மூளையே கிடையாதா? இதோ பாரு, உனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும்னா அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாத. இது எல்லாத்தையும் நான் தான் பண்ண வச்சேன்னு மோகனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவன் என்னோட உயிரையே எடுத்துருவான். புரியாதா உனக்கு? ரொம்ப கரெக்டா சொன்ன. நான் உன்னோட உயிரை எடுக்க தான் போறேன். மோகன், மோகன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ராதாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்னால மட்டும்தான் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க முடியும். ஆனா இதோட உன்னோட கேவலமான விளையாட்டு முடிஞ்சதுதான். என் ராதாவை கூட்டிட்டு வர நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். ராதாவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறன்னு பாரு. இதுவரைக்கும் ராதா தானே உனக்கு எதிரியா இருந்தா, இன்னையில இருந்து நீ எனக்கு எதிரி. சொல்றது கேட்டுச்சுல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.